ஷிம்ஜிதா முஸ்தபா. அவளுக்கு கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதுலெல்லாம் வருமானம் ஈட்டணும் அப்படின்றத முடிவு அவளோடது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சா, முக்காடி நிறைய கண்டென்ட்களாம் அவ இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருக்கா. பட் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. சரி என்ன பண்ணலாம், பப்ளிக்கா சேர்ற ஒரு இடமா போவோம், தன்னையே கருவாக்கி இன்னொருத்தனை சிக்க வைப்போம் அப்படிலாம் முடிவு பண்ணிட்டு பப்ளிக் பஸ்ல ஏறிட்டா. ஏறினோடனே தீபக்கை பார்த்தா, பரவாயில்ல இவன் தான் நமக்கு இன்னைக்கு இழிச்சவன் அப்படின்றத அவன் முடிவு பண்ணிட்டான். ஆக்சுவலி அவ எல்லாமே ப்ரீ பிளான், ஃபில்டர் போட்டிருக்கா. தன்னை ஒருத்தன் சீன்றான், இந்த மாதிரி பாலியல் தொல்லை பண்றான் அப்படின்றப்ப இவன் இதெல்லாமே பிளான் பண்ணியா இவ ஒரு வீடியோ எடுப்பா? தெரியாம கேக்குறேன். இவ ஃபில்டர் போட்டு ஒரு ஆங்கிள் இருந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தா. பாருங்க, ஒரு ஆங்கிள் இருந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து அந்த ஆங்கிள் அவன் எங்கேயோ அவன் பாட்டுக்கு ஒதுங்கி நின்றுட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறமா அவன் பக்கத்திலேயே வந்துட்டான். அவன் பக்கத்திலே வந்துட்டு உரசிக்கோ இடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நின்று 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 அவனை வந்து அவனை அவன் அவன் பக்கத்திலேயே வந்து நின்று நீ இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு கடைசியில நீ அவனையே வந்துட்டு பழியா போட்டு இன்னைக்கு அவனை சாவடிச்சிட்ட. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற வலி உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? பொம்பளை பொறுக்கிங்கிறோட வலி உண்மையிலேயே ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு அவன் மைண்டே பண்ண மாட்டான், கண்டுக்காம விட்டுருவான், போடி அப்படின்ட்டு விட்டுருவான். ஏன்னா அவனை சொல்றது உண்மைதான், அது இல்லாதவனுக்கு வலிக்கும், பயங்கரமா வலிக்கும். ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற பட்டம் வாங்கினவன் சமூகத்துல அவனை வந்துட்டு பாக்குற பார்வையிலேயே அவன் வந்துட்டு கரிஞ்சு போயிடுவான். தெரியுமா? தன்னோட தாய் அவனை எப்படி பாப்பா, பக்கத்துல அந்த பக்கத்துல உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவங்களுடைய குழந்தைங்களை இவங்கிட்ட இருந்து எப்படி அவாய்ட் பண்ணி கூட்டு போவாங்க, இதெல்லாம் பாக்குற அவனுடைய வலி உனக்கு புரியுமா? தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சியை கூட தன் கூட அவளுடைய ஹஸ்பண்ட் அனுப்பி வைக்க மாட்டான், ஏன்னா இவன் பொம்பளை பொறுக்கி. தன்னுடைய தங்கச்சி அவளுடைய குழந்தைய இவன் கையில ஒப்படைக்க மாட்டான், ஏன்னா இவன் பொம்பளை பொறுக்கி. அதெல்லாம் ஒரு பொம்பளை பொறுக்கியா இல்லாத பட்சத்துல நீ எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பழி சுமத்தின ஒரு மனுஷனுடைய வலி உனக்கு தெரியுமா? இதெல்லாம் அனுபவிக்கிற ஆம்பளைங்களுக்கு தாண்டி தெரியும். ஆம்பளைங்க என்ன பண்ணாலும் இங்க தட்டி கேட்கறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நீங்க சொல்றதுதான் நியாயம். எங்க போய் சொல்றது? ஆண்களுடைய நிலைமை எங்க போய் சொல்றது? இன்னைக்கு அநியாயமா ஒரு உயிரை சாவடிச்சிட்ட. கண்டிப்பா நீ பண்ணது ஒரு நல்ல விஷயம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதுவே கடைசியா இருக்கும். இதுக்கு மேல ஒவ்வொரு பொண்ணும் யோசிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு. அது உன் தலையில தான் விடியணும்னு இருந்திருக்கு, நீதான் இதை அனுபவிக்கணும்னு இருந்திருக்கு. நியாயமா சாவடிச்சிட்டி, நாசமா போனவளை. நீ நல்லா இருப்பியா?